என் கண்ட்ரோலுக்கு கீழே என் மாம்சம். சிலர் சொல்கிறான், என் கண்ட்ரோலில் என் மாம்சமே இல்லைங்க, ஏன் தான் செய்கிறேன்னு தெரியாது, தெரியாமல் செஞ்சுட்டேன், செய்யும் போது எனக்கு தெரியவே மாட்டேங்குது, அதுக்கப்புறம் தான் உணர்வு வருது. யோபு சொல்வார், பார்த்துருக்கீங்களா, ஒரு வசனம் சொல்வார் யோபு, கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினேன் நான், ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி. இப்போ சொல்லும் போது அவருக்கு 10 பசங்க இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை சொல்லும் போது, யோபுக்கு சொல்லும் போது 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 10 பிள்ளைகள் பிறந்த பிறகுக்கு யோபு கண்ணுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாராம், நான் யாரையும் பார்க்கக்கூடாது. அவர் தான் சொல்கிறார் அதை. அப்படி தானே இருக்கு. என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய், நான் இப்படி முடிவு பண்ணிட்டேன், யாரையும் நான் பார்க்க மாட்டேன், முடிவு பண்ணிட்டேன், ஒரு கன்னிகையின் மேல் இனி நான் நினைப்பா இருக்கவே மாட்டேன், ஏன்னா கண்களோட உடன்படிக்கை பண்ணிட்டேன். ஒரு 10 குழந்தை பிறந்தவருக்கே அந்த பிரச்சனை இருக்குமானால் வாலிப பிள்ளைகளுக்கு ஏன் இருக்காது, வாலிப பசங்களுக்கு ஏன் இருக்காது? எதுக்கு சொல்கிறேன், சிலர் சில யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு வருவாங்க, கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க, இவருக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, இவர் ஏன் இப்படிலாம் பண்ணுறார். அவன் அப்படி தான் பண்ணுவான், அதான் வயசு, அந்த வயசில் அவன் அப்படி தான் பண்ணுவான். அதை மேற்கொள்வதற்கு அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் நீ செய்யக்கூடாது, உன்னை அடிச்சிருவேன் பிச்சிருவேன்னு வச்சுக்கங்களேன், அவன் உங்களுக்கு தெரியாமல் செய்வான். ஏன்னா அது பலவீனம், அது பலகீனம். யோபுக்கே அந்த பலகீனம் இருந்திருக்குது பாருங்க. அப்போ இதை மேற்கொள்றதுக்கு, இந்த மாம்சத்தை மேற்கொள்றதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் மேற்கொண்டுட்டீங்க, மாம்சம் உங்கள் கண்ட்ரோலு கீழே வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அது உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், கண்களின் எல்லாருக்கும் உண்டு, அந்த பிரச்சனை வரும்போது ஜோம் பண்ணு, ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி வருது, ஏன் இப்படி வருது, இப்படிலாம் வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு நாள் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், மாடை பாருன்னு சொன்னார். மாடை பார்த்தேன், ட்ரெஸ் போட்டிருக்கா, ட்ரெஸ் போடல. ஆடை பாரு, ட்ரெஸ் போட்டிருக்கா, போடல. அதை பார்த்தா உனக்கு நிர்வாணமாக தெரியுதா? தெரியல. ஏன் தெரியல? மாண்டையும் ஆடையும் பார்த்தா நமக்கு நிர்வாணமாக தெரியுதா? நமக்கு அது நிர்வாணமாகவே தோணலை. ஏன்னா நம்ம கண்ணுக்கு அது மேலே இச்சையே இல்லை. இந்த எண்ணம் சக மாம்சத்தின் மேலே வந்துருச்சுன்னா எதை பார்த்தாலும் உன் கண்களுக்கு அது நிர்வாணமாய் தெரியாது, ஒரு உருவமாய் தெரியும், அவ்வளோதான். அந்த இச்சை போயிடும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இந்த இடத்துக்கு நீ வரணும், இதை மேற்கொள்ளணும், இந்த ஸ்தலத்துக்கு, இந்த ஒரு ஆவிக்குரிய ஆயத்தத்துக்கு நீ வரணும். அது வர 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 அதற்கு பிறகு பரிசுத்தவான்கள் பாருங்க, யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே தோணாது. யாராவது இயேசுவை இச்சையாக பார்த்து வந்தாங்களா? ஒருத்தர் கூட வரல. யார் இயேசுவை பார்த்தாலும் அவங்களுக்கு தகப்பனா தெரியுது, யார் இயேசுவை பார்த்தாலும் தேவனா தெரியுது, யார் இயேசுவை பார்த்தாலும் தீர்க்கதரிசியா தெரியுது, யார் இயேசுவை பார்த்தாலும் நீரே கிறிஸ்துங்கிறான். ஒருத்தருக்கு கூட இயேசுவை தப்பா தெரியல. காரணம், அவர் அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டார். அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களை பார்த்தாலும் யாருக்கும் அப்படி தோணாது. ஏன்னா உன் மேல ஒரு தேவ மகிமை அப்படி மூடி இருக்கும். அந்த மகிமைக்குள்ள ஸ்டாண்டர்டில் நீங்கள் நானும் வரணும். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. நாம் இன்னும் இங்கே இருந்துக்கிட்டே எப்படியாவது ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் இல்லை. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர சொல்கிறேன். நீ கர்த்தருக்குள்ளே இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆகு, இன்னும் கர்த்தரோட நெருங்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தரோட நெருங்குறீங்களோ உங்களை விட்டு மாம்சம் அவ்வளோக்குள்ள தூரம் வரும். ஏன்னா அவர் ஆவியான தேவன். நீங்கள் ஆவியான தேவனோட நெருங்க 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 நீங்களும் ஆவியாய் மாறுவீர்கள். நீங்கள் ஆவியாய் மாற மாற உங்கள் மாம்சம் முழுவதுமாக சாக தொடங்கும். அதற்கு பிறகு இந்த மாம்சம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். தூங்குனா தூங்கும், ஏந்திரினா ஏந்திரிக்கும். இந்த கண்ட்ரோலுக்கு வந்துடும் மாம்சம். நான் சொல்கிறது உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். ஒரு சிலருக்கு அது எப்படிங்க, நீ அந்த இடத்துக்கு வாங்க, நீங்கள் மீட்டிங் காலைல 3 மணிக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா காலைல 3 மணிக்கு தானாக எழுந்திருப்பீங்க. அலாரமே தேவைப்படாது, அலாரமே தேவைப்படாது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை கொண்டு 1.5 மணி நேரம் பேசணுன்னா 1.5 மணி நேரம் பேசுவார், டயர்டே ஆகாது. கர்த்தர் நடத்துவார். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பலன். இந்த மாம்சம் முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே வரணும். இது 2வது, வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட்டாய். கடைசியாய் 3வது வாசிங்க, எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையில் உள்முற்றத்தில், இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியம். 3வது அவன் எங்கே வந்து நிற்கிறா? ராஜா கொலுவிற்றிருக்கும் ஸ்தானத்தில். அது எங்கே இருக்குது? ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில்
உள்முற்றத்தில் உள்ளார இருக்கு. இதுக்கு பேர் கிங்ஸ் கேட்டுன்னு பேர். தானியேல் இதே மாதிரி தான் இருப்பார். ராஜாவின் கொலு மண்டபத்தில் அவன் இருந்தான்னு இருக்கான். அப்படிதானே இருக்குது. கிங்ஸ் கேட்டுன்னு பேர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜா அரண்மனை, ராஜாவுடைய வீடு, ராஜா இருக்கக்கூடியதானே அவருடைய ஸ்தானம், அதோடைய அடுத்த ஸ்டேஜ், அதோடைய என்ட்ரன்ஸ். ராஜாவுடைய உள் முற்றத்துக்கு போகவே யாருமே முடியாது. போகிற அத்தனை பேர் என்ன ஆவான் தெரியுமா? வசனம் சொல்லுது, அந்த 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில், நல்ல கவனிங்க, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, ராஜா பொற்சங்களை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. உள்முற்றத்துக்குள்ள ஒருத்தனும் போக முடியாது. ஏன்னா ராஜா இருக்கிற இடம். சில ஆட்கள்லாம் யோசிக்கவே மாட்டான், நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் அதெல்லாம் இல்லை. அப்படியே கதவை தட்டிவிட்டு அவமான, சிலர் தட்டாதே வர்றதுருக்கு, சிலர் தட்டிட்டு நேராக வந்துடும், நேராக கிச்சனுக்கு வந்துடும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நண்பன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பான், அவன் நேராக நம்ம பெட்ரூம் வந்து அங்கேயே வந்துடுவான். என்னடா பண்ணுற அப்படின்ட்டு. இல்லை, சில ஆட்கள் அப்படி இருக்கான். ஒரு சிலர் பெரும்பான்மையானவங்க ரொம்ப டீசெண்டாக தட்டிட்டு வாசல்லே நிற்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸானால தான் உள்ளே வந்து எங்கே உட்காருவாங்க, அந்த ஹாலில் வந்து சோஃபாவில் உட்காருவாங்க. உள்முற்றத்தில் வர்றது என்னென்னா ராஜாவுடைய பெட்ரூமுக்கு வாசல், ஹாலை தாண்டி கிச்சனை தாண்டி எல்லாம் தாண்டி ராஜா, ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பாக இருப்பார் ராஜா, யாரும் வந்து ராஜாவை தொட முடியாது. அவ்வேற்பட்டதான ஒரு பாதுகாப்பான இடம். அங்கே வந்து நிற்கணும்னா உள்ளே போகும்போதே சாகடிச்சிருவான், என்ட்ராகும்போது என்ன ஆயிரும், சாகடிச்சிருவான். அந்த இடத்துக்கு போய் நான் நின்னா மட்டும்தான் என் ஜபத்திற்கு பதில் கிடைக்கும். ராஜா என்கிட்ட பேசுவார். மித்தபடி நான் எங்கே போனாலும் காவல்காரங்கிட்ட தான் பேசணும். ஏங்க நான் ராஜாவை கொஞ்சம் பார்க்கணும், இப்போலாம் பார்க்க முடியாது, நைட் ஆயிடுச்சு. ஏங்க நான் கொஞ்சம் ராஜாவை பார்க்கணும், இல்லை கேட்டு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படி தான் பதில் வரும். நான் ராஜா கிட்டேருந்து நேராக பதில் வாங்கணும்னா நான் எங்கே தான் போய் ஆகணும், உள்முற்றத்துக்கு தான் நான் போகணும். அதே தான் நான் என் தேவனிடத்திலிருந்து பதில் வாங்க வேண்டுமானால் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் ராஜாவின் சிங்காசனம், கிருபாசனம் இருக்கிறது. அங்கே என் ராஜா கொலுவிட்டு இருப்பார். இந்த மணவாட்டி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தால் மட்டும்தான் ராஜாவின் இடத்துல பேச முடியும். இல்லைனா வெளியே இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கணும், ஆசாரியங்கிட்ட பேசணும், லேவியங்கிட்ட பேசணும். நான் தேவன்கிட்ட பேசணும்னா எங்கே போகணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். நான் வாசல் நின்னா லேவியன் சொல்லுவான், ஏங்க இந்த அங்கெல்லாம் போகக்கூடாது, போனால் செத்து போயிடுவேன். ஆமாம், உண்மை. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் யார் பிரவேசித்தாலும் என்னவாகும்? மரித்து போவார்கள். பிரதான ஆசாரியன் ஒரே ஒருத்தன் தடவை போவான், வருஷத்துக்கு ஒரு தடவை போவான், வேறு யாரும் போக மாட்டான். யாரும் பிரவேசிக்க முடியாத இடம் அது. ஆனால் அந்த ஸ்தலத்துக்கு போனால் தான் என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும், என்னுடைய எண்ணம் நிறைவேறும். இப்போ என் ராஜா அங்கே உட்கார்ந்துருக்கிறார், பிதாவின் வலது பாரிசத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறாரு. அவர் முன்னாடியே பிரவேசிச்சிருக்கிறாரு, வழியையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இப்போ எனக்கு என்ன தேவை தெரியுமா? நான் முதலாவதாக ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும்.